அஜய்க்கு வந்து திருமண ஏற்பாடு நடந்துகிட்ருக்குது. அப்போ வந்து பொண்ணு ரெடியாகி ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வராங்க மணமேடைக்கு. மாப்பிள்ளையும் கிளம்பிடுறாரு. அஜய் வேகமாக வெளியில் வந்து பார்க்கும்போது அஞ்சலி அந்த ரூமில் நிற்பாங்க. பயங்கரமாக ஷாக் ஆயிடுவார். இந்த இடத்துலையும் நீ மேரேஜ் பண்ணலின்னா நான் மாத்திரை சாப்பிட்ருவேன் அஜய் அப்படின்னு அஞ்சலி ரொம்ப மிரட்டுறாங்க. ஆனால் அஜய் வந்து நான் எங்கள் வீட்டை தவிர அவங்க சொல்கிற தவிர எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அஞ்சலி பேக்லேருந்து மாத்திரை எடுத்து சாப்பிட்றாங்க. பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. என்ன பண்ணுறேனே தெரியல. இந்த நேரத்தில் அஜயோட தங்கச்சி வர்றாங்க. அண்ணா கதவு திறன்னா கூப்பிட்றாங்கண்ணா ஒன்று அப்படின்ட்டு. அஞ்சலி வேறு மாத்திரையை சாப்பிட்டானு ஃபஸ்ட்டு காப்பாற்றுவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. அஞ்சலியும் கிளம்பும்போது காரில் பொண்ணோட வந்து ஃப்ரெண்டு பார்த்துட்றாங்க. முன்ன நின்று எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண அண்ணியே வந்து கல்யாணத்தை நிறுத்துகிறாங்க. மாப்பிள்ளை கூட இன்னொரு பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்லி தவறான தகவலை போய் சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க அண்ணியும் தங்கச்சியும் ஒரே மாதிரி சேரீ கட்டுவாங்க. அஜய் கூட போனது வந்து அவங்க தங்கச்சி தான். ஆனால் அண்ணின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. திருமண ஏற்பாடு இதோட நின்றுது. அப்புறம் வந்து பொண்ணோட அப்பா வந்து எல்லாரும் பார்த்து என்ன சிரிக்கிற மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.